இன்று தேவன் உங்களை உங்க வாழ்க்கையில என்ன வறட்சியை கொடுத்தாலும் இதுக்கு பின்பதாக ஒரு மகிமையான ரிசல்ட் இருக்கிறது. நம்புறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லி. உண்மை சூழ்ந்திருக்கிற தேவன் அவர், என்னுடைய நல்ல தகப்பன் அவர். என்னை குறித்து என்ன சொன்னாரோ அதை செய்வார். எனக்கு என்ன தருவேன்னு சொன்னாரோ அதை தருவார், அதை கொடுப்பார். வருத்தப்படுகிறதை கண்டு, அதாவது நான் வருத்தப்படுறேன் அவருக்கு தெரிஞ்சிட்டுனா நான் அவர்கிட்ட தெரிவிப்பதற்கு முன்னே அவர் இருந்துருவார். அதுதான் என் ஆண்டவருடைய கிருபை. சீஷர்கள் அவரிடத்தில் தெரிவிப்பதற்கு முன்னே அங்க வந்துட்டார். நான் வருத்தப்படுகிறேன் என அவருக்கு தெரிந்து விட்டது என்றால் நான் அதை அவரிடத்தில் தெரிவிப்பதற்கு முன்னே அவர் அங்கே பிரசன்ட் ஆகிறார். வேதத்தை எடுத்துக்கொள்வோம். யோசுவா புஸ்தகம் 15வது அதிகாரம். யோசுவா 15வது அதிகாரம் அதனுடைய 16 முதல் 19 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்கலாம். யோசுவா 15வது அதிகாரம் 16 முதல் 19 வரை உள்ள வசனங்கள். கீரியாத் செப்பேரை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு என் குமாரத்தியாகிய அக்சாளை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்று காலேப் சொன்னான். அப்பொழுது காலேபின் சகோதரனாகிய கேனாசின் மகன் ஒத்னியேல் அதை பிடித்தான். ஆகையால் தன் குமாரத்தி அக்சாளை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான். அவள் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினாள். காலேப் பார்த்து, உனக்கு என்ன வேண்டும் என்றான். அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும். எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர், நீர் பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்பொழுது அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர் பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். ஆமென். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா. ஒரு குறிப்பிட்ட இடம், அந்த இடத்தை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு காலேப் தன் மகளை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்கிறான். ஒத்னியேல் என்பவன் அதை செய்தபோது சொன்னபடியே மகள் அக்சாளை விவாகம் பண்ணி கொடுக்கிறான். தன் கணவனோடு புறப்படும் போது தன் கணவனிடத்திலே உத்தரவு கேட்டுக்கொண்டு தன் தகப்பனிடத்தில் அவள் திரும்பி வந்து தன் தகப்பனிடத்திலே ஆசீர்வாதங்களை கேட்கிறாள். கேட்டதை பெற்றுக்கொண்டு திரும்ப செல்லுகிறாள். இதுதான் சம்பவம். இதிலிருந்து நான் சில காரியங்களை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொண்டு ஜெபிக்க விரும்புகிறேன். நீங்கள் வார்த்தையை கேட்கும் போது ஒரு பிரசங்கமாய் கேட்க வேண்டாம். ஆண்டவரே, இன்னைக்கு நீங்க என் கூட என்ன பேச போறீங்க ஆண்டவரே என்கிற எதிர்பார்ப்போடு கேளுங்கள். கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல கவனமாக கேளுங்கள். முதலாவது இந்த அக்சாள் யார்? காலேபுடைய மகள்னு தெரியும். இந்த அக்சாளுடைய வேற பேக்ரவுண்ட் என்ன, அவ என்ன படிச்சிருக்கிறா, ஆமேன், அவளுக்கு இருக்கிற டேலண்ட் என்ன, இது எதுவுமே நமக்கு தெரியாது, தெரிந்து பிரயோஜனமும் இல்லை. ஆனால் இந்த அக்சாளை குறித்து ஒன்றை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். என்ன புரிந்து கொள்ள முடியும் என்றால், அவள் தன் தகப்பனை சார்ந்திருக்கிறவள். ஆமேன். அக்சாள் யார்? அக்சாள் எதை சார்ந்திருக்கிறாள்? அக்சாள் தனக்கு ஒரு தகப்பன் உண்டு. தனக்கு ஒரு தகப்பன் உண்டு. அவர் பெயர் காலேப். தன் தகப்பனை சார்ந்திருக்கிற மகள். இந்த ஆராதனை வேளையில என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, ஒன்றை கவனிக்கிறீங்களா? இங்க பாக்குறீங்களா? ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். நமக்கு ஒரு தகப்பன் உண்டு. அவன் சொல்லுங்க, எனக்கு ஒரு தகப்பன் உண்டு. இந்த நாளிலே, இந்த செய்தியிலே முதல்ல தேவன் நம்மோடு பேசி உறுதிப்படுத்துகிற வார்த்தை இதுதான். நமக்கு ஒரு தகப்பன் உண்டு. அக்சாளுக்கு ஒரு தகப்பன் உண்டு. அக்சாளுடைய காரியங்களை எல்லாம் நின்று நடத்தவும், அக்சாளை ஆசீர்வதிக்கவும் அக்சாளுக்கு ஒரு தகப்பன் காலேப் உண்டு. ஆனால் அதிலும் காலேபே ஆசீர்வதித்தவரை நாம் தகப்பனாய் கொண்டிருக்கிறோம். காலேபே உயர்த்தினவரை எனக்கு ஒரு தகப்பன் உண்டு. இந்த நாளிலே இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கும் போது நீங்கள் கேட்கிற முதல் வார்த்தை இதுதான், உங்களுக்கு ஒரு தகப்பன் உண்டு. ஆமென். நம்மை அப்பா பிதாவே என்று அழைக்க வைத்தவர் அவர். எப்போ அழைப்பான்னு காத்திருக்கிறவர். இப்போ எனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த பெற்றோர் எப்போ பிள்ளை அப்பான்னு கூப்பிடுன்னு காத்திருப்பாங்கல்ல. என் ஆண்டவர் அவர் எப்போ இவன் கூப்பிடுவான்னு காத்திருக்கிறது மாத்திரம் இல்லை, என்னை கூப்பிட வைக்கிறவர்.
என்னை கூப்பிட வைக்கிறவர். தாவீது என்ன சொல்றார்? உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து கண்மலை மேல நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி அவரை துதிக்கும் புது பாடலை என் நாவிலே தந்தார். என்னை பாட வைக்கிறவர், என்னை கூப்பிட வைக்கிறவர். எனக்கு ஒரு தகப்பன் உண்டு. அக்சாளுக்கு சார்ந்திருக்க ஒரு தகப்பன் இருந்தது போல நான் என்றும் சார்ந்திருக்கும்படிக்கு எனக்கு ஒரு தகப்பன் உண்டு, எனக்கு ஒரு தந்தை உண்டு, எனக்கு ஒரு தேவன் உண்டு. இந்த பகல் வேளையில இந்த நிச்சயம், இந்த நம்பிக்கை ஒரு நாள் நம்ம கிட்ட நஷ்டப்படவே கூடாது. நாம் சார்ந்திருக்க, நாம் நோக்கி கூப்பிட, ஹல்லேலூயா, நம்பி நம்மை கொடுக்க, நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் தெரிவிக்க, ஆமென், நமக்கு ஒரு தகப்பன் உண்டு. அதுதான் மீகாவில் சொல்லப்பட்டிருக்கிறது, ராஜாவானவர் உன்னிடத்தில் இல்லையோ நீ எதுக்கு அழுற? ஆகார பார்த்து ஆண்டவர் கேட்டார், ஏன் அழுற? ஆமே, நீ ஆபிரகாம் இல்லைன்னு அழு, ஆனா ஆபிரகாம் இல்லாம போனதை உனக்கு யாருமே இல்லைன்னு நினைச்சு அழாத. நான் இருக்கிறேன். பிள்ளை இருக்கும் இடத்துல அவன் சத்தத்தை கேட்டு, இந்த பூமியில் உள்ள உறவுகள் எல்லாம் ஒரு சூழல் வரும்போது இல்லாமல் போவார்கள். ஆபிரகாம் இப்பொழுது ஆபிரகாமை விட்டு துரத்தப்படுகிறாள், விரட்டப்படுகிறாள். இனி ஆகார் வாழ்க்கையில் ஆபிரகாம் இல்லை. ஆகாரே, நீ அதை நினைச்சு அழு, அதுல நியாயம் இருக்கு. ஆனா ஆபிரகாம் இல்லாம போனதை உனக்கு யாருமே இல்லை நினைச்சு அழுற பாரு, அது நியாயம் கிடையாது. உனக்கு ஒரு தேவன் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. 2016 என்னுடைய தகப்பனார் மரித்த போது எங்க அப்பா இல்லை அப்படின்னு நான் அழுதேன். ஆண்டவர் அமைதியா இருந்தா. ஒரு கட்டம் தாண்டி எனக்கு யாருமே இல்லையேன்னு அழ போகும்போது என்னை தடுத்தார். அதன் பிறகு இன்று வரை எனக்கு யாருமே இல்லையேன்னு அழ விடல ஆண்டவர். ஏன்னா எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலர் நம்மை விட்டு அற்று போகும்போது, சில காரியங்கள் நம்மை விட்டு விலகும் போது, போயிட்டாங்களே இல்லையே அப்படிங்கிற ஒரு அழுகை வருவது இயல்பு, நியாயம், வரணும். ஆனா அது நிமித்தமா எல்லாமே போயிட்டேன்னு அழுவது தேவனால தாங்க முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார், எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார், என் பிதா. நான் அவரை தேடி பிடித்து, நான் உம்மை அப்பா என்று அழைக்கட்டுமா என்று கேட்டு அழைக்கவில்லை. என்னை நீ அப்பா பிதாவே என்று அழைப்பா என்று சொல்லி புத்திர ஸ்வீகாரத்தை எனக்கு தந்து என்னை அழைக்க வைத்தவர். சில காரியங்கள் நஷ்டப்பட்டது நிமித்தம் நீங்க அழலாம், அதுல நியாயம் இருக்கு. ஆனால் அது நிமித்தம் உங்கள் வாழ்க்கையே நஷ்டப்பட்டது என்று எண்ணி அழாதிருங்கள். உங்களுக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். சில காரியங்களை இழந்தது நிமித்தம் நீங்கள் அழலாம், அழுங்கள், நியாயம்தான். ஆனால் எல்லாமே இதோடு போய்விட்டது என்று நினைத்து அழாதிருங்கள். உங்களுக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். சில காரியங்கள் கைகூடி வராமல் போனதை நினைத்து நீங்கள் அழலாம், அழுவதில் நியாயம்தான். ஆனால் அதோடு முடிந்தது என்று நினைத்து முற்றிலுமாய் அழாதிருங்கள். உங்களுக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்காம போகலாம், அழுங்கள், அதுல நியாயம் இருக்கு. ஆனால் இவ்வளவுதான், இனி என் வாழ்க்கையில் எழும்பவே முடியாது என்று சொல்லி அழாதிருங்கள். உங்களுக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். வருத்தப்படுகிறதை கண்டு, அதாவது நான் வருத்தப்படுறேன் அவருக்கு தெரிஞ்சிட்டுனா, நான் அவர்கிட்ட தெரிவிப்பதற்கு முன்னே அவர் இருந்துருவார். அதுதான் என் ஆண்டவருடைய கிருபை. சீஷர்கள் அவரிடத்தில் தெரிவிப்பதற்கு முன்னே அங்க வந்துட்டார். நான் வருத்தப்படுகிறேன் என அவருக்கு தெரிந்து விட்டது என்றால், நான் அதை அவரிடத்தில் தெரிவிப்பதற்கு முன்னே அவர் அங்கே பிரசன்ட் ஆயிடுவார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு ஒரு தகப்பன் உண்டு, அவர் என்னை சுமக்கிற தகப்பன். சுமக்கிறவர் மாத்திரமல்ல, ஏசாயா 1:2 வாசிங்க. 1வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை வாசிங்க. வானங்களை கேளுங்கள், பூமியை செவிகொடு, கர்த்தர் பேசுகிறார். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன். அந்த வார்த்தையை பார்த்தீங்களா? நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன். நான் வளர்த்தேன். ஹல்லேலூயா. என்னை இதுவரை வளர்த்தி கொண்டு வந்துட்டார். எனக்கு இப்போ என்ன தேவை?
எனக்கு நாளைக்கு என்ன தேவை என்பதை பார்த்து ஆதரிக்கிற ஒரு தகப்பன் எனக்கு இருக்கிறார்னு சொல்லுகிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. நல்ல கரங்களை என்னை வளர்த்தவர் என்னை ஆதரிப்பார். என்னை வளர்த்தவர் என்னை ஆதரிப்பார். என்னை வளர்த்தவர் என்னை ஆதரிப்பார். நான் வளரவில்லை, அவர் என்னை வளர்த்தினார். என்னை வளர்த்தவர் என்னை ஆதரிப்பார். என்னை சுமந்தவர் தான் என்னை வளர்த்தினார். அது மாத்திரமல்ல, வாசிக்க வேண்டாம் சொல்லுங்க. எபிரேயர் 12:7 சொல்லப்பட்டிருக்கிறது, தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? அவர் சிட்சிக்கிறார். அவர் தகப்பனா இருக்கிறதின் அடையாளம் என்ன தெரியுமா? சில நேரத்தில் கிடைக்கிற சிட்சை. அவர் என்னுடைய தகப்பன் என்பதின் அடையாளம் என்ன? சில நேரத்தில் என்ன கொட்டுறார். எந்த பிள்ளை அடிக்காத அல்லது பிள்ளைகிட்ட கோவப்படாத எந்த தகப்பனாவது உண்டா? இல்லை. எனக்கு 3 வயசு பிள்ளை இருக்கிற அந்த 3 வயசு பிள்ளைகிட்ட நான் எத்தனை தடவை கோவப்பட்டிருப்பேன்னு எனக்கு தெரியாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு இத்தனை வயசு அவன் எந்த தகப்பனும் பிள்ளைகிட்ட கோவப்படாத எந்த தகப்பனுமே இருக்க முடியாது. சில நேரத்தில் அவர் சிட்சிக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு தகப்பனுடைய கோபம் பிள்ளையை ஒரு நாள் அழிக்காது. ஒரு தகப்பனுடைய சிட்சை பிள்ளையை ஒரு நாள் அழிக்காது. ஒரு தகப்பனுடைய கோபமும் சிட்சையும் பிள்ளையை சீர்படுத்தும். ஹல்லேலூயா. அவர் சிட்சிக்கிறார். ஆண்டவர் அடிக்கல மாட்டார், அவர் இப்படிலாம் பண்ண மாட்டார், இப்படிலாம் பண்ண மாட்டார்னா அந்த மெசேஜ் சம்திங் ராங். அவர் என்னுடைய அப்பா, எனக்கு அவர் அடிப்பார், ஆனா அடுத்தவனை தொட விட மாட்டார். யாக்கோபுக்கு தொடைய பிடிச்சு சுளுக்கிட்டார்ல. இன்னாண்டவர் எப்படி பண்ணீங்கன்னு கேட்டா, ஏசா வர அடுத்து ஏசாவை தொட விட்டாரா? இல்ல. என் பிள்ளை தப்பு பண்ண நான் அடிப்பேன், நான் அடுத்தவனை கை வைக்க விட மாட்டேன். நம்ம பிள்ளைங்களை நாம கண்டிக்கிறது போல அல்லது நாம கோபப்படுறது போல நாம அடிக்கிறது போல இன்னொருத்தங்க அடிச்சா அது நம்மால அந்த நேரத்தில் நமக்கு பிள்ளைங்க பண்ண தப்பெல்லாம் நமக்கு மைண்ட்ல இருக்காது. அவங்க எப்படி என் பிள்ளைகிட்ட எப்படி ரியாக்ட் பண்ணலாம், அதுதான். கர்த்தரோ அவனை இவன் கையில் விடுவதில்லை. என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கொடாது இருக்கிற என் தேவனுக்கு ஸ்தோத்திரம். சிட்சிக்கிறார். சங்கீதம் 103:13 சொல்லப்பட்டிருக்கிறது, இறங்குகிறார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல. அப்போ பாருங்க, நீங்க பொதுவாகவே பாருங்க, எந்த தகப்பன்மார கேளுங்க, எப்போ பிள்ளைங்க மேல அதிக பாசம் வரும்னா ஒரு அடி கொடுத்ததுக்கு அப்புறம். ஒரு வாட்டி நான் மெசேஜ் எடுத்துட்டு இருக்கும்போது ஜாஃபியா உள்ள வாரா. உள்ள வந்து ஏதோ நோன்றா, நான் தள்ளிப்போன்னு சொன்ன பயங்கரமா டிஸ்டர்ப் பண்ணதும் கோவத்தில் சொன்ன கேட்க மாட்டியா, தள்ளிப்போ அப்படி சொன்னது. அவ எப்படி என்ன பார்த்துட்டு, பாசமா சொல்லுங்க டாடி அப்படின்ட்டா. பாருங்க, எனக்கு அதுக்கு அவ்வளோ உடனே அவ்வளோ கூட்டு உட்கார வச்சுட்டு பாருங்க, நம்ம அந்த கோவப்பட்டதுக்கு அப்புறம் நம்ம வெளிப்படுத்துக்கிற பாசம் வந்து அந்த டைம் பிள்ளை என்ன கேட்டாலும் நம்ம வாங்கிக்கிடுவோம். பிள்ளைகளும் உஷாரா அந்த டைம் பார்த்து எல்லாத்தையும் கேட்பா. ஃபீல் பண்ணிட்டியான்னு கேட்பேன். ஆமாம் ஃபீல் பண்ணிட்டேன். சரி, இது மாறணும்னு என்ன செய்யணும், எனக்கு ஒரு டாய் வாங்கி கொடுங்க அப்படி. அந்த டைமை முதல்ல எடுத்துருவாங்க. சிட்சைக்கு அப்புறம் என் தேவன் உனக்கு பாராட்டுகிற இரக்கம் என்பது இதுவரை நீ ருசித்ததை காட்டிலும் சுவையுள்ளது. தேவன் தருகிற ஒரு சிட்சைக்கு அப்புறமாக, நான் சொல்லுகிற வார்த்தை புரிந்தவர்கள் மாத்திரம் சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் சொன்ன இந்த மெத்தட் இதை ருசித்தவர்கள் சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. தகப்பன் தருகிற ஒரு சிட்சைக்கு தேவன் ஆல்ரெடி இரக்கம் பாராட்டுகிறார். அந்த இரக்கத்தின் அடையாளமாக என்னை சுமக்கிறார், என்னை வளர்க்கிறார், என்னை ஆதரிக்கிறார், எல்லாம் உண்மை.
ஆனால் சில நேரத்தில் தகப்பன் சிட்சிக்கிறார். அந்த சிட்சைக்கு பிற்பாடு அவர் ஒரு இரக்கம் காட்டுறார் பாருங்க. அந்த இரக்கம் என்பது அதுவரை நான் சுவைத்த சுவையிலும் அதிக மதுரமானது. நல்ல கரங்களை தட்டி அந்த பரலோக தகப்பனை கொண்டாடுங்கள், பார்க்கலாம். அதுவரை நான் சுவைத்த சுவையிலும் இதுவரை நான் கர்த்தர் நல்லவர் என்பதை எப்படி ருசித்தேனோ அதிலும் அக்சாள் தன் தகப்பனை சார்ந்திருந்தாள். நல்ல கவனிங்க, சார்ந்திருக்கிற அனுபவம் என்பது என்ன? கடந்த நாளில் இதேதான் ஆண்டவர் சமூகத்தில் இருந்தபோது சிம்பிளா ஒரு காரியத்தை ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தார். அதை அப்படியே எழுதி வைத்தேன். பிதாவை சார்ந்திருப்பது அல்லது தேவனை சார்ந்திருப்பது என்றால் என்ன? சிம்பிள். பிதாவை சார்ந்திருக்கிற அனுபவம் என்பது நம்முடைய எல்லா காரியத்தையும் அவரே தீர்மானிப்பது. ஆமென். வரலையே சத்தமா? என்னுடைய A to Z டிசைட் பண்றது அவர். டிசைட் பண்ணுவார், என்கிட்ட அப்ளை பண்ணுவார், நான் அதை அக்செப்ட் பண்ணுவேன். அவ்வளவுதான். சார்ந்திருக்கிற அனுபவம் என்பது கொஞ்ச நேரம் போர் அடிக்கும் போது வந்து அப்படி தோல்ல சாஞ்சிட்டு அப்புறம் அப்பா டாடி போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போவதல்ல. அவரை சார்ந்திருக்கிற அனுபவம் என்பது என்னுடைய எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறது அவர்தான். சில சொல்லுவாங்கல்ல, அப்பா கிட்ட கேட்டுருங்க, அப்பா கிட்ட கேட்டுருங்க. என்னுடைய எல்லாவற்றையும், அதாவது நான் என்னதான் ஆவிக்குரியவன் என்று சொன்னாலும் நான் தேவன் தீர்மானிக்கிற காரியத்துக்கு எதிராக இருப்பேன் என்றால் நான் வேஷம் போடுகிறேன் என்ற அர்த்தம். நான் அவரை உண்மையான, அவருக்கு நான் ஒரு நேச பிள்ளையா அல்லது ஒரு நல்ல பிள்ளையா நான் இல்லை என்ற அர்த்தம். நான் அவரை சார்ந்திருக்கிறேன். அவர் தீர்மானிப்பார். உயர்வோ தாழ்வோ, நாசமோ மோசமோ. இப்படிதான் பவுல் சொல்றார். பசியோ பட்டினியோ, நிர்வாணமோ நாசமோ மோசமோ, வாழ்க்கையில எது எப்போ வரும்னு தெரியாது. ஆனா டிசைட் பண்றது அவர். நான் அவரால் பிடிக்கப்பட்டிருக்கிறேன், அதை அடைய ஓடிட்டு இருக்கிறேன். இது மட்டும்தான் எனக்கு தெரியும். வாழ்க்கையில் நிறைய சறுக்கல்கள் வந்தது, நிறைய கீறல்கள் வந்தது, வேதனை வந்தது. ஆனா நான் ஓடிட்டே இருக்கிறேன். என் வாழ்க்கையில் எல்லாத்தையும், இந்த பாதை முள்ளா இருக்கணுமா அல்லது இந்த பாதை பொன்னா இருக்கணுமா, இதெல்லாம் டிசைட் பண்றது அவர். நான் போயிட்டே இருப்பேன், அவ்வளவுதான். காரணம் நான் அவரை சார்ந்து இருக்கிறேன். வனாந்திரத்திலிருந்து தன் நேசர் மீது சாய்ந்து கொண்டு வருகிற இவள் யார்? அது சார்ந்திருக்கிற அனுபவம் என்பது நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் டிசைட் பண்றது, தீர்மானிக்கிறது கர்த்தர். நல்ல கேளுங்க, நீங்க உண்மையிலே அவருக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கறீங்கன்னா அந்த டெசிஷன், ஒரு தீர்மானம் எடுக்கிற டைம் வரும் தெரியுமா, அந்த இடத்துல நீங்க அவரை கொடுங்க, அவருக்கு கொடுங்க. அப்படி இல்லைன்னா அது வெறும் சும்மா சொல்லிட்டு இருக்கணும், நான் சார்ந்து இருக்கிறேன் சார்ந்து இருக்கிறேன். ஹல்லேலூயா. இப்போ இல்ல, முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், பில்லரோட சாஞ்சிருந்து சபையில் வந்திருந்தாலே ஒரு பில்லர் கிடச்சுன்னா அந்த பில்லர் மேல இருக்கிற நம்பிக்கை கூட இன்னைக்கு நமக்கு இல்ல. ஏன் வாழ்க்கையில இப்படி ஒரு விஷயம் இருக்கு? என்ன டிசைட் பண்ண போறீங்க ஆண்டவரே? ஆண்டவருக்கு ஒரு தீர்மானம் உண்டு, ஆண்டவருக்கு ஒரு நினைவு உண்டு. அதை செய்வார் அவர். நம்ம அப்ளை பண்றார் நம்ம கிட்ட, நம்ம லைஃப்ல அக்செப்ட் பண்ணணும். நான் அக்செப்ட் எஸ் சொன்னேன்னா நான் அவரை சார்ந்திருக்கிறேன் என்று அர்த்தம். நோ சொல்லிட்டேன்னா இல்ல ஆண்டவரே, எனக்கு வேற சில காரியங்கள் மேல நம்பிக்கை இருக்கு. என்ன காரியத்து மேல? என் சுயத்து மேல நம்பிக்கை இருக்கு. இந்த காரியத்துல இப்ப முடியாது ஆண்டவரே, நான் முடியாதுன்னு சொல்றேனாலே. அதாவது ஆவியானவர் நம்மை நடத்திட்டு போவார். அந்த இடத்துல அவரை துக்கப்படுத்துகிற காரியங்கள் வந்துட்டு நான் விட்டுருவார். ஒரு வீட்டுக்குள்ள நம்ம இருக்கிறோம் அல்லது ஒரு வீட்டுக்கு போறோம், நம்ம வேதனைப்படுத்துகிற காரியங்கள் அங்கே நடக்கிறதுன்னு வைத்துக்கொள்ளுங்க. எல்லார்ட்டையும் போயிட்டு வரேன் போயிட்டு வரேன் போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டா போவோம். இல்லை, அவங்களுக்கே தெரியாம இறங்கி போயிடும். இதே தான் ஆவியானவர் செய்வார். அதனாலதான் சொல்லி துக்கப்படுத்திடாத அவரை.
அவர் ஒரு தீர்மானத்தோடு என்னை அழைத்து கொண்டு போகிறார். அவருடைய தீர்மானம் என்ன? பரிசுத்த ஆவியானவருடைய நினைவு என்ன? பரிசுத்த ஆவியானவருடைய தீர்மானம் என்ன? பிதாவாகிய தேவனுடைய சகல ஆழங்களையும் அவர் அறிந்திருக்கிறார். அப்போ என்னுடைய எல்லா டீட்டெயிலும் ஆவியானவருக்கு தெரியும். தெரிஞ்சுதான் வரார். தெரிந்து அப்ப என்னை எந்த பாதையில் நடத்த வேண்டுமோ அந்த பாதையில் நடத்ததான் வருகிறார். வந்து என்னை நடத்துகிறார். ஆமென். நான் அப்படியே விட்டு கொடுப்பேன், ஆனால் கடைசி வரை நடத்தி கொண்டு போயிடுவார். இல்ல விடாம பிடிவாதமா இருப்பேனா அவர் விட்டுருவார். அதுதான் சங்கீதம் 81 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களுடைய இருதய கடினத்துக்கு நான் அவர்களை விட்டுவிட்டேன். சார்ந்திருக்கிற அனுபவம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் அவர் தீர்மானிக்கிறது. அவருடைய தீர்மானத்தின்படி எல்லாவற்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி என் வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிற நான் என்னுடைய ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆமா ஆண்டவரை இப்படிதான் நடக்கணும், ஆண்டவரை இப்படிதான் செய்யணும் ஆண்டவரேன்னு சொல்லி நான் செய்யும் போது அங்க என்ன ஆகிறது? அவருடைய சித்தத்துக்கும் என்னுடைய விருப்பம் எதிராய் காணப்படும் போது எப்படி லோத்து ஆபிரகாமுக்கு வேறுபட்டவனாய் காணப்பட்டானோ அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அங்கே போய் நிற்கிறோம். அந்த இடத்துல தான் நிறைய தோல்விகளும் ஏமாற்றங்களும் சறுக்கல்களும் உண்டாகும். அதே வேளையில கர்த்தரை சார்ந்து நீங்க டிசைட் பண்ணிருங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட விட்டு கொடுக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில என்ன நிறை குறை வந்தாலும் அதனுடைய முழு பொறுப்பு அவர்தான். கம்ப்ளீட்டா டிபெண்ட் பண்ணி இருக்கிற அனுபவம், முழுவதுமாய் சார்ந்திருக்கிற அனுபவம். ஆதியாகமம் 19வது அதிகாரம் 17 முதல் வாசியுங்கள். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். அவனுக்கு கொடுக்கப்பட்ட டைரக்ஷன் நீ மலைக்கு போ அப்படிங்கிறார். அதுக்கு லோத்து சொல்ற வார்த்தை கேளுங்க. அதற்கு லோத்து அப்படி அல்ல ஆண்டவரே. இதுதான் நம்ம பண்ற பெரிய பிரச்சனை. கிருபையா மீட்டெடுத்தவருக்கு நமக்கு டைரக்ஷன் ஒரு டைரக்ஷன் போடுறார். ஒரு பாதையை போட்டு காட்டுறார். நீ அழிவுக்கு தப்ப மலைக்கு போ, அங்கதான் உனக்கு நான் வாழ்க்கையை வச்சிருக்கிறேன் லோத். உடனே லோத் அப்படி அல்ல ஆண்டவரே, அப்படி அல்ல ஆண்டவர், அந்த பாதை எனக்கு செட் ஆகாது ஆண்டவரே, அது எனக்கு செட் ஆகாது, நான் இன்னொரு அடுத்து வாசிங்க. உமது கண்களில் உமது அடியனுக்கு கிருபை கிடைத்தது, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபை பெரிதாய் விளங்க பண்ணினீர். மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது, அது என்னால முடியாது. தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன். அதோ அந்த ஊர் இருக்கிறது, அதோ அந்த ஊர் இருக்கிறது, நான் அதற்கு ஓடி போகத்தக்கதாய் அது கிட்ட இருக்கிறது, சின்னதுமாய் இருக்கிறது. என் பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடி போகட்டும். இவனுக்கு ஆபிரகாம்கிட்ட இருக்கும் போதே இதே பிரச்சனை தான். ஆபிரகாம்கிட்ட டீல் பண்ணும் போதும் எது பார்க்கறான், எது கண்ணுக்கு நல்ல நமக்கு இது செட் ஆகுது அதை பார்த்துட்டு சோதோமை தெரிந்தெடுத்தான். இப்போ கர்த்தர் அங்கே அவனுக்கு கிருபை பாராட்டுகிறார். அங்கேயும் அவன் இதே பிரச்சனை தான். ஆண்டவர் ஒரு டைரக்ஷன் காட்டுறார். நீ பார்க்க சற்று கடினமா இருந்தாலும் அங்கே தான் உனக்கு தேவன் வாழ்க்கையை வைத்திருக்கிறார். இல்ல ஆண்டவரே, கையற்ற தூரம் இன்னும் அங்கேயே போறேன் ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட ஒரு நாள் நோ சொல்லாதீங்க. எனக்கான அதாவது ஒரு பாதை எனக்கு தேவன் வைத்திருப்பார், ஆனால் அதில் நடத்துகிறது கர்த்தர். நீங்கள் நடந்து வந்த வழி எல்லாவற்றிலும் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. ஆண்டவர்கிட்ட ஒரு நாள் நோ சொல்லாதீங்க. இல்லை நீங்க ஒரு பாதையை காண்பித்து இந்த பாதையில் என்ன நடத்துங்கன்னு ஒரு நாள் கேட்காதீங்க. அப்படி கேட்டா விட்டுருவார், உங்க இஷ்டத்துக்கு விட்டுருவார். இந்த அக்ஸால பாருங்க, தகப்பனை சார்ந்திருந்தபடினால என்னாச்சு தெரியுமா? அவளுடைய காரியத்தை தகப்பன் தீர்மானிக்கிறார். அவள்கிட்ட கேட்டாரான்னு தெரியல. இங்க பைபிள்ல சொல்லல, ஏமா நான் இப்படி ஒரு இது சொல்லியிருக்கிறேன் ஓகேவா, எதுவுமே கேட்கல. ஏன்னா தன் மகளை குறித்து நம்பிக்கை. நான் எஸ்ன்னா அவளுக்கு எஸ், நான் நோன்னா நோ. அதுக்கு மேல அவ எதுவுமே என்கிட்ட புலம்ப மாட்டான். இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்தை பிடிக்கிறவனுக்கு என் மகளை கொடுப்பேன், இது தகப்பனுடைய வார்த்தை. அவ போய் முரண்டு பிடிக்கல, அவ சண்டை போடல. காரணம், தகப்பனை டிபெண்ட் பண்ணி இருக்கிறவளுக்கு தெரியும், என் வாழ்க்கையில தேவன் எதை செய்தாலும் நன்மைக்காக தான் செய்வார். என் வாழ்க்கையில தேவன் எதை அனுமதித்தாலும் என் நன்மைக்காக தான் செய்வார். தன் தகப்பன் மேல அப்படி ஒரு நம்பிக்கை. ஆமென். நம் தகப்பன் மேல இப்படி ஒரு நம்பிக்கை வருதா? இப்படி பண்ணிட்டீங்களே அப்படி கேட்கிறோமா? இல்ல ஆண்டவரே, நீங்க இது இப்படி ஒரு காரியத்தை எனக்கு அனுமதிச்சிருக்கிறீங்கன்னா
இதுக்கு பின்னாடி எனக்கு ஒரு நன்மையை வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. தீர்மானம். என் வாழ்க்கையில எந்த ஒரு காரியத்தையும் தீர்மானிக்கிறது கர்த்தர். இந்த நிலையில் நான் எப்பொழுது வருகிறேனோ அதுதான் நான் முழுவதுமாய் அவரை சார்ந்திருக்கிறேன் என்ன அர்த்தம். சார்ந்திருக்கிறேன். நல்ல கேளுங்க. அதாவது இந்த ஒரு ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோட சொல்லுகிறேன். கெத்செமனே தோட்டத்துக்கு போனார்ல, நான் அந்த சம்பவத்துக்குள் போகல. அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல், அந்த தேவன் டிசைட் பண்றது பாருங்க. 1 மணிக்கே ஜோம் பண்ணு அப்படிங்கிறார். ஓகே, அவங்க தூங்குறாங்க, அது வேற விஷயம். 3 தடவை வந்து சொல்லிட்டு 3ஆவது தடவை முடிச்சுட்டு வரும்போது சொல்றார், இனி போதும். சொன்னாரா இல்லையா? இனி போதும் அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் எவ்வளவு நேரம் ஜெபிக்கணும்னு டிசைட் பண்றது அவர் தான். இப்ப ஜெபம் பண்ணு, ஓகே போதும் பாப்பா, இப்ப தூங்கு. அந்த கம்ப்ளீட்டா டிபெண்ட் பண்ணி இருக்கும்போது இந்த அனுபவத்தை நீங்க டேஸ்ட் பண்ணணும். 5 பாயிண்ட் சொன்னேன், 1லே முடியுது. ஆமா, அதாவது பிரேயர் பண்ணு, நைட்டு பேதுரு ஜெபம் பண்ணு, ஒரு 1 ஹவர் ஜெபம் பண்ணு. அவர் சொல்லுவார். 3ஆவது தடவை வந்துட்டு சொல்றாரு, நீ ஜெபம் பண்ணல, இல்ல 1 மணிக்கு போ, உனக்கு 4 மணிக்கு ஒரு பனிஷ்மெண்ட், ஜெபம் பண்ணு. அப்படி இல்ல, போதும், இன்னும் இழைப்பார். போதும். நான் எப்ப ஜெபிக்கணும், எவ்வளவு நேரம் ஜெபிக்கணுங்கிறதே அவர் தீர்மானிப்பார். திடீர்னு 2 மணிக்கு எழுப்பி விடுவார், 3 மணிக்கு எழுப்பி விடுவார். அப்போ ஆண்டவரே காலைல 5 மணிக்கு ஜெபம் விட்டுருவார். அதுக்கப்புறம் அந்த 5 மணியை பார்க்க முடியாது, அதுக்கப்புறம் 8 மணி தான் பார்க்க முடியும். விட்டுருவார். அவர் சொல்ல நேரத்தில் எனக்கு போன் வரும்போது நான் பேசணும். நான் கட் பண்ணி விட்டுட்டு நான் திருப்பி போன் பண்ணும்போது அவர் எடுப்பாருன்னு. அவரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமா இருக்கையில் அவரை ஒரு டைம் உங்களுக்கு ஆண்டவர் நம்ம ரெகுலர் பிரேயர் அது வேற. நான் அதை தாண்டி சொல்லிட்டு இருக்கிறேன். தேவன் உங்களை உணர்த்தி ஜெபிக்கணும்னு உங்களுக்கு தோணிட்டுன்னா ஒரு இடத்தை கண்டுபிடிச்சு போய் உக்காந்துருங்க. அப்போ ஏதோ ஒன்று உங்ககிட்ட ஷேர் பண்ண விரும்புறாருன்னு அர்த்தம். அந்த நேரத்தை தட்டிட்டு இல்லாண்ட ஒரு டயர்டா இருக்கு, இன்னைக்குள்ள ப்ரோக்ராம், இன்னைக்கு இங்கெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு, இன்னாரெல்லாம் சந்திக்க வேண்டியிருக்கு, ஆண்டவரை இப்போ ஜெபிக்க டைம் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க படுத்துட்டு காலையில் எழும்பி அந்த நேரத்தில், அதாவது தேவன் தட்டி எழுப்புற நேரத்தில் உங்ககிட்ட ஒரு 15 நிமிஷம் தான் பேசுறதுக்கு இருக்கும். அந்த தேவன் உணர்த்துக்கிற நேரத்தில் நாம் ஒரு 15 நிமிஷம் ப்ரேயர் பண்ணால் கூட அது பயங்கர எஃபெக்டிவாக இருக்கும். அந்த நேரத்தை தட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம 1 மணிக்கு இருந்தாலும் அது எஃபெக்டே இல்லாத ப்ரேயராக தான் இருக்கும். கடமைக்கு பண்ணது போல இருக்கு. அந்த 1 மணிக்கு சரி இன்னும் 15 நிமிஷம் இருக்கு, என்ன செய்ய, ஒரு பழைய பாட்டை பாடுவோம். இன்னைக்கு அநேகருடைய ப்ரேயர் லைஃப் இப்படி ஆயிட்டு. நான் எப்போ ப்ரேயர் பண்ணணுங்கிறத தீர்மானிக்கிறது கூட அவர் தான். தாவீது சொல்லுகிறார், என்னுடைய உட்காருதல், என்னை எழுந்திருத்தல், நான் நடக்கிறது, நான் படுக்கிறது, எனக்கு முழுவதுமாய் அவரை சார்ந்து கொண்டதுனால அவனுடைய ஒவ்வொரு செயலிலும் தேவனுடைய கிருபையும் தேவனுடைய கரமும் இருப்பதை அவன் ருசித்தான். எனவே தான் சொல்லுகிறான், பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கே உங்க கை என்ன பிடிக்கும், என்னை விடமாட்டீராண்டவரே, விடமாட்டீங்க. நான் ஒரு பாதையை தெரிந்தெடுத்தாலும், அப்போ தெளிவாக தெரியுது, நான் ஒரு பாதையை தெரிந்தெடுத்தால் அது கண்டிப்பா அது எங்க தான், என்னதான், பாதாளம். பாதாளத்தில் போய் யாராவது படுக்க போடுவாங்களா? இல்லை. ஆனால் நாம தெரிந்தெடுக்கிற பாதையெல்லாம் எங்கே தான் போவோம்? பாதாளம் தான். மனுஷனுக்கு செவ்வையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அதன் முடிவோ யார்? இதான் பாதாளம்பா, அங்கே போய் படுக்க போட்டு பெட்டு போட்டு தூங்கின யாராவது கேட்போமா? இல்லை. ஆனால் நாம தெரிந்தெடுக்கிற வழிகள்லாம் பாதாள வழிகள். அதை தான் சொல்ல, நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும். மனுஷனுக்கு செவ்வையா 1000 காரியங்கள் தோணலாங்க. சார்ந்து இருக்கிறவர்கள் வாழ்க்கையில கர்த்தர் டிசைட் பண்ணுவார், அவர் தீர்மானிப்பார். இதை செய், இதை செய்யக்கூடாது, இது நடக்கும், இது நடக்கக்கூடாது. அவர் எஸ்னா எஸ், நோனா நோ. ஹல்லேலூயா. முழுவதுமாய் தகப்பனை சார்ந்திருங்கள். இவள் சார்ந்து இருக்கிறாள். சார்ந்திருந்த போது தகப்பன் என்ன செய்கிறார் பாருங்கள், அவளுடைய காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். அந்த 16வது வசனம், யோசுவா 15வது அதிகாரம் 16 கடைசியில் பாருங்க. காலேப் சொன்னான், 17 அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான்.
ரெண்டாவது காரியம், இந்த அக்சாளுக்கு அல்லது அக்சாளை குறித்து என்ன தன் தகப்பனால் உரைக்கப்பட்டதோ அதை தன் தகப்பன் செய்து முடித்தான். சார்ந்திருக்கும் போது 1000 சறுக்கல்கள், பிரச்சனைகள், பிரதிகூலங்கள் வரும். ஆனால் தகப்பன் காலேப் உத்தமமாய் தேவனை பின்பற்றினவன் தான் சொன்னது போல தன் மகளுக்கு செய்வானால், உண்மை சூழ்ந்திருக்கிற தேவன் அவர், என்னுடைய நல்ல தகப்பன் அவர். என்னை குறித்து என்ன சொன்னாரோ அதை செய்வார். எனக்கு என்ன தருவேன்னு சொன்னாரோ அதை தருவார், அதை கொடுப்பார். எதிர்காலத்தை குறித்து, வாழ்க்கையை குறித்து, பிள்ளைகளுடைய காரியத்தை குறித்து சோர்ந்து போய் கலங்கி போய் இதை யாராவது கேட்டுக்கொண்டிருப்பீர்களே, ஆனால் ஒரு காலேபுக்கு தன் பிள்ளையை குறித்து சொன்னதை சொன்னது போல செய்ய முடியுமானால், என்ன சொன்னானோ அப்படியே செய்தான். அதுதான் அக்சாளுடைய வாழ்க்கை. என்ன? அப்பா சொன்னது போல நிறைவேற்றப்பட்டது. அதுதான் அக்சாளின் வாழ்க்கை. இங்கே அவளுடைய விருப்பமோ அவளுடைய ஆசையோ ஒண்ணுமே கிடையாது. அப்பா என்ன சொன்னாரோ அப்படியே நடந்தது அக்சாளின் வாழ்க்கை. ஹல்லேலூயா. இதுவே நம்முடைய வாழ்க்கையாகட்டும். அவ தீர்மானித்து விட்டு கொடுக்கிறாள். ஒத்தினியல் எப்படிப்பட்டவன் அதெல்லாம் அப்பா சொல்லிட்டார்ல, ஓகே. அப்பா எஸ்னா எஸ், நோனா நோ. அப்ப எந்த அளவுக்கு தன் தகப்பனை நம்பி இருக்கிறாள் பாருங்க. அவர் எனக்கு ஒரு நாள் தீங்கு செய்ய மாட்டார். தகப்பனை சார்ந்து இருக்கிறாள். தகப்பன் சொன்னபடிதான் அவன் வாழ்க்கை, தகப்பன் உரைத்தபடிதான் அவள் வாழ்க்கை. மூன்றாவது, தகப்பன் கொடுத்ததை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டாள். தகப்பன் என்ன கொடுத்தார்? 19வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர். தகப்பன் என்ன கொடுத்தார்? வறட்சியான நிலம். அவ அந்த இடத்துல புலம்பவில்லை, தகப்பனை குறித்து முறுமுறுக்கவில்லை, எனக்கு இப்படி பண்ணிட்டீங்களேன்னு சொல்லி எதுவும் செய்யல. அவ கொடுத்ததை வாங்கினான். வாங்கினதுக்கு பிற்பாடுதான் அவள் தகப்பனிடத்துல விண்ணப்பத்தை வைக்கிறாள். அந்த வறட்சியை தந்தீர், இன்னாங்க நீங்களும் உங்க நிலம், அப்படி திருப்பி கொடுக்கல. நல்ல கவனமா கேட்கணும். கொடுத்ததை வாங்கி வச்சுட்டா. அது எப்படி இருக்கும்? அது என்னது? 10 ஒரு தகப்பனுக்கு ஒரு 10 வயல் இருக்குன்னா, உனக்கு இதுதாமான்னு சொன்னா, ஏன்பா அதெல்லாம் இருக்குல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடல. அப்பா கொடுக்கிறாரு. இந்த சார்ந்து இருக்கிறவருடைய குவாலிட்டி என்ன தெரியுமா? அவர் கொடுக்கிறத வாங்குவாங்க. கர்த்தர் தம்முடைய கிரியையிலே மகிழ்வார் என சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கிரியைகளுடைய குவாலிட்டி என்ன தெரியுமா? நீர் கொடுக்க அவைகள் வாங்கும். நம்ம பிரச்சனை என்னன்னா, என்ன தரணும்னு நம்ம சொல்றோம் ஆண்டவர்கிட்ட. முதல்ல அவர் கொடுக்கத வாங்குங்க, அப்புறம் நீங்க விரும்புறதை சொல்லுங்க. அவர் தரதை தட்டாதீங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் வைத்து ஜெபிக்கிறார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி. 3 வேளை ஜெபிக்கிறார், பதில் இல்லை. அவர் புரிந்து கொண்டார், இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணுவது தேவ சித்தம். எழும்பி புறப்பட்டு வெளியே வரும்போது சேவகர்கள் வந்து இயேசுவை பிடிக்கிறாங்க. உடனே பேதுரு கத்தி எடுத்து ஒருவன் காதை வெட்டின போது இயேசு சொன்ன வார்த்தை, பாத்திரத்தை தட்டி போட்டு விடாதே, நான் பருகும்படி என் பிதா எனக்கு கொடுத்ததை வாங்கினார். கர்த்தர் மிகவும் நேசித்த தாசர்களில் ஒருவன் யோபு வாழ்க்கையில் ஒரு தீமையான காரியம் வந்தபோது மனைவி யோபுவை பார்த்து சொல்லுகிறார், இன்னும் இந்த உத்தமத்தை பிடிச்சிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லும் போது, நீ இப்படி முட்டாள்தனமா பேசாதம்மா, கர்த்தரிடத்துல இருந்து நன்மையை பெற்று நாம் அவர் கையினாலே தீமையை பெற வேண்டாமா, இது அவர் தந்தது. கொடுக்கிறத வாங்குங்க. என்ன தாரார்னு ரெண்டாவது, அப்பா கொடுக்கிறத. அதாவது சில இடத்துல நீங்க பரவலா கேட்கிற நியூஸ் பார்த்துருக்கீங்கன்னா, பிள்ளைகளுக்கு சாப்பாட்டில் விஷத்தை கலந்து தாய் கொடுத்து
தானும் தற்கொலை செய்து கொண்டாள். இல்ல எப்படி நியூஸ்? அந்த பிள்ளைங்களுக்கு யாருக்காவது அது விஷம்னு தெரியுமா? இல்ல. அவங்களுக்கு நம்பிக்கை என்ன தெரியுமா? அம்மா தாராங்க அல்லது அப்பா தாராங்க, நாங்க சாப்பிடுறோம், அவ்வளவுதான். வேற எதையுமே யோசிக்கல. ஆண்டவர் ஒரு நாளும் நமக்கு விஷம் கலந்து தர மாட்டார். அப்படின்னா நம்ம என்னைக்கோ இல்லாம போயிருந்திருப்போம். கொடுக்கத தேவன் சில இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணுவது உமக்கு சித்தம் ஆண்டவரே, இது கொஞ்சம் வேதனையா இருக்குப்பா, இது கொஞ்சம் கடினமா இருக்கு, இல்லப்பா இது நீ என்னை குடிச்சுதான் ஆகணும். ஓகே டாடி. இந்த எசேக்கியலுக்கு பாருங்க, எசேக்கியல் புஸ்தகம் 2வது அதிகாரம் 9-10 வாசிங்க. 8 முதல் வாசிங்க. மனுபுத்திரனே, நீ அந்த கலக வீட்டாரை போல கலகக்காரனாயிராமல் நான் உன்னோடே சொல்லுகிறதை கேள். உன் வாயை திறந்து நான் உனக்கு கொடுக்கிறதை புசி என்றார். 9வது வசனம். அப்பொழுது இதோ என்னிடத்திற்கு நீட்டப்பட்ட ஒரு கையை கண்டேன். அந்த கையிலே ஒரு புஸ்தகச் சுருள் இருந்தது. அவர் அதை எனக்கு முன்பாக விரித்தார். அதில் உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டிருந்தது. என்ன எழுதப்பட்டிருந்தது? புலம்பல்களும் தவிப்பும் ஐயோ என்பதும் எழுதியிருந்தது. 3வது அதிகாரம் 1வது வசனம். பின்பு அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ காண்கிறதை புசி, இந்த சுருளை நீ புசி என்றார். 2வது வசனம். அப்படியே நான் என் வாயை திறந்தேன். அப்பொழுது அவர் அந்த சுருளை எனக்கு புசிக்க கொடுத்தார். அதுல என்ன இருந்துச்சு? புலம்பல்களும் தவிப்பும் ஐயோ. சில நேரத்தில் அவர் புசிக்க கொடுக்கிறாரு. உடனே எசேக்கியா, அப்படி எப்படி ஆண்டவர் உங்களை நம்பி வந்து எனக்கு இப்படி கொடுக்குறீங்கன்னு சொல்லி தட்டல. என் அப்பா எனக்கு கொடுக்கிறது, கொடுங்கப்பா, நான் புசிக்கிறேன். அப்படியே வாயை திறந்தேன். என் அப்பா தாராரு, நான் வாங்குறேன். இந்த எசேக்கியேலை தான் கர்த்தர் நடத்தினார். இந்த எசேக்கியேலோடு தான் கர்த்தருடைய கரம் இருந்தது. இந்த எசேக்கியேலை நடத்தி அவனை உயிரை எடுத்துக்கொண்டார். என்ன இருக்கு? நம்ம வாக்குத்தத்த வசனத்தை பார்த்து எடுப்போம்ல. அவனுக்கு ஒரு புஸ்தக சுருள் கொடுக்கப்பட்டது. அவன் திறந்து பார்த்த போது அதுல புலம்பலும் தவிப்பும் ஐயோவும் இருந்துச்சு. என்ன ஆண்டவர் இது? ஆண்டவர் சொன்னார், புசி. அப்படியே வாயை திறந்தேன். நான் பருகும்படி, நான் புசிக்கும்படி எனக்கு தந்தது. அவன் புசித்தான். ரிசல்ட் என்ன தெரியுமா? 3வது வசனத்தை வாசியுங்கள். மனுபுத்திரனே, நான் உனக்கு கொடுக்கிற இந்த சுருளை நீ உன் வயிற்றிலே உட்கொண்டு அதனால் உன் குடல்களை நிரப்புவாயாக என்றார். அடுத்து பாருங்கள். அப்பொழுது நான் அதை புசித்தேன், அது என் வாய்க்கு தேனை போல் தித்திப்பா இருந்தது. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் ஆமேன் சொல்லுங்க. சுருள்ல இருந்தது ஐயோவும் தவிப்பும் புலம்பலும் தான். என்ன ஆண்டவரே, எனக்கு இப்படி பண்றீங்களே, என்ன இதை புசிக்க கொடுக்கிறீங்களே அப்படி சொல்லி அவன் புலம்பாம அவன் வாயை திறந்து அதை உட்கொண்டான். ரிசல்ட் என்ன தெரியுமா? தேனை போல. இன்று தேவன் உங்களை, உங்க வாழ்க்கையில என்ன வறட்சியை கொடுத்தாலும் இதுக்கு பின்பதாக ஒரு மகிமையான ரிசல்ட் இருக்கிறது. நம்புறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லி உடரபா சந்தரே தமக்கு முன் வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு என் ஆண்டவர் எல்லாவற்றையும் சகித்தார். என்ன ஆண்டவர் இப்படி பண்றீங்க? இதுக்கு பிறகு ஒரு மகிமையான ஒரு தேனை போல துன்பத்தை கண்ட, வருத்தத்தை கண்ட நாட்களுக்கு பதிலாய் இன்பத்தை காண பண்ணுகிற ஒரு வாழ்க்கை, ஒரு மதுரமான ஆமென் வார்த்தை போய் எல்லாத்தையும் மாத்திரும். நான் அதை இப்படி சொல்ல விரும்புகிறேன். அவன் உட்கொண்ட பிறகு என்ன ஆச்சு தெரியுமா? சில மருந்து கசக்குங்க. சில மருந்து, அதாவது நல்ல ஆகாரம், ஆரோக்கியமான ஆகாரத்துல சுவை இருக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல. நல்ல சுவை இருக்குன்னா அதுல ஆரோக்கியம் இருக்காதும்பாங்க. சில காரியங்கள் கசக்கும், ஆனா அது உள்ளே போய் நமக்குள்ளே இருக்கிற தவிப்பையும் நமக்குள்ளே இருக்கிற புலம்பல்களையும் நம்முடைய செயல் நிமித்தம் நாம் உண்டாக்கி வைத்த அநேக ஐயோக்கள் இருக்கிறது. ஐயோனாலே அவுட்டு. அதை எல்லாத்தையும் இந்த வசனம் போய் கிளியர்
கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சுவை, வாழ்க்கை இனிமை, வாழ்க்கை சுவை. அவர் தரத வாங்குங்க, அவர் தரத வாங்குங்க. நீர் கொடுக்க வாங்கிக்கொள்ளும். அக்சால் அதுதான், தந்ததை வாங்கிட்டான். நான் சொல்லி முடிக்கிறேன். 4வது, தகப்பனை குறித்து அவளுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. என்ன நம்பிக்கை தெரியுமா? என் அப்பா இதோட என்னை விட்டுற மாட்டார். இதுதான் நம்பிக்கை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி என்னை விட்டுற மாட்டார். தந்துட்டாரு, ஓகே, ஆனா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று வச்சிருக்கிறாரு, இதோட என்னை விட மாட்டார் சொல்லி அந்த நம்பிக்கை இருந்ததுனால தான் அவரிடத்துல திரும்பி போகிறாள். அந்த 18வது வசனத்தை வாசியுங்கள். யோசுவா 14:15-18. அவள் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினாள். காலை பார்த்து உனக்கு திரும்பி போறா. கழுதையின் இடத்துல இருந்து இறங்குறா, தகப்பன் இடத்துல போகிறா. அவ இறங்குனதும் காலையை பார்த்து கேட்கிறான், ஆமா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு. அப்படின்னு என்ன அர்த்தம்? தகப்பன் கொடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறான். இதுதான் நம்முடைய விசுவாச பரீட்சை. வறட்சியான நிலத்தை தந்திருப்பது என்பது அந்த இடத்துல தான் நம்முடைய விசுவாச பரீட்சை. சில காரியத்தை தான், சில புஸ்தக சுருள் புலம்பல், ஐயோ தவிப்பு, விசுவாச பரீட்சை. நீ இது சாப்பிடுவியா, இது புசிப்பியா? அந்த இடத்துல அவன் புசிக்காமல் இருந்திருப்பானால் அந்த தேனை போல தித்திக்கிற அனுபவத்தை எசேக்கியேல் அனுபவித்திருக்க மாட்டான். இல்லை இது வேண்டாம் தட்டி விட்டிருப்பானால் அவன் வாழ்க்கையில் இருக்கிற ஐயோ புலம்பல்கள், தவிப்புகள் மாறி இருக்காது. தாவீது சொல்லுகிற, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. இதுதான் விசுவாச பரீட்சை. இந்த வறட்சியை வாங்கிட்டு என்ன செய்ய போறோம்? முறுமுறுத்து பின்வாங்க போறோமா? இல்ல எனக்கு இப்படி பண்ணிட்டேங்களேன்னு சொல்லி ஆண்டவர் விட்டு தூரம் போக போறோமா? இல்ல, இதுதான் விசுவாச பரீட்சை. வறட்சி இருக்கட்டும், ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. என்ன தெரியுமா? இப்படியே ஆண்டவர் என்னை விட மாட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? என்னை இப்படியே விட மாட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும். இயேசுவே சொன்னார், தம்மிடத்தில் வந்தவர்கள் சாப்பாடு இல்லாமல் இருந்தபோது சீஷர்கள் அவர்களை அனுப்பிவிட சொல்லும் போது இயேசு சொன்னார், நான் இப்படியே விட்டா இவங்க வழியில சோர்ந்து போய் விடுவார்களே, என்னை இப்படியே விட மாட்டார். இந்த நம்பிக்கை இருந்தது. 5வதாக தகப்பனிடத்துல வந்து ஆசீர்வாதத்தை கேட்கிறாள். 19வது வசனத்தை வாசிங்கள். அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும். எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தி நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். நல்ல கேளுங்க. முதல்ல அவர் தரத வாங்குங்க, அப்புறம் நீங்க விரும்புறத கேளுங்க. அவர் தரத வேண்டான்னு சொல்லாதீங்க, அவர் தரத நீங்க வாங்குங்க. தரத வாங்குங்க. அவர் தருவார். பாருங்க, இது ஏசாயா 30வது அதிகாரம். சில வசனங்கள் அப்படியே மைண்ட்ல ஓடிட்டே இருக்குது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். 30:20. ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தாலும். அப்ப இங்க கர்த்தர் என்ன கொடுக்கிறார்? துன்பத்தின் அப்போ, உபத்திரவத்தின் தண்ணீர். அவர் சில தருவார், வாங்குங்க. கொடுத்தாலும் உன் போதகர் உனக்கு மறைந்திருக்க மாட்டார். தரத வாங்குங்க. வாங்கிட்டு அவரை நம்புங்க. நம்புங்க. என்ன நம்பிக்கை தெரியுமா? ஆமென், இன்னும் என் அப்பாக்கு ஏதோ ஒன்று செய்ய போகிறார், இதிலே நான் நம்பிக்கையா இருப்பேன். யோபு சொல்லுகிறார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். எனக்கு கொண்டு போட்டாலும் நான் நம்புவேன். எனக்கு அவர் மேல இருக்கிற நம்பிக்கை மட்டும். அவ கேட்கிறா பாருங்க, வறட்சியான நிலத்தை தந்தீர், நீர் பாய்ச்சலான ஒரு நிலத்தையும் எனக்கு தரணும்னு கேட்டபோது அந்த காலேப் என்ன செய்கிறார்? அப்பொழுது அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். அவ கேட்டது நிலத்தை தான், ஒரே ஒரு நிலம். ஆனால் தகப்பன் நிலங்களை கொடுத்தான். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? தகப்பனுக்கு தரக்கூடாது என்பதல்ல, சில விசுவாச பரீட்சைக்கு நம்மை நிற்க பண்ணுகிறார். அது நம்மை, அதான் சொன்னேன் அல்லவா, சிட்சித்த பிறகு அவர் பாராட்டுகிற இரக்கம் என்பது அது டேஸ்டே தனி. அவர் தரதை நீ சந்தோஷமா வாங்கிட்டேன்னா அதன் பிறகு அவர் வாழ்க்கையில செய்ய போகிற காரியங்களே
அதை வர்ணிக்க முடியாது, அது சொல்லி தீராது. யோசேப்பு கர்த்தர் நடத்தின பாதையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டதுனால அவன் நினைத்து கூட பார்த்திராத அதிசயம் வாழ்க்கையில கர்த்தர் நடப்பித்தார். என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், இந்த அக்சாலை முன்வைத்து, இந்த அவருடைய வாழ்க்கையை முன்வைத்து சொல்லுகிறேன், அவரை சார்ந்திருங்கள். சார்ந்திருக்கிற எனக்கு வறட்சியை கொடுத்துட்டாரு அப்படி சொல்லி புலம்பாதீங்க, தரத சந்தோஷமா வாங்குங்க. ஆமென். அந்த வறட்சி மட்டும் முதல்ல ஒரு நல்ல நிலத்தை கொடுத்திருந்தா அந்த ஒரு நிலத்தோட போயிருப்பா. இல்ல, வறட்சியை கொடுத்தனால நிலங்களோட போகிறாள். அப்படின்னு என்ன அர்த்தம்? தகப்பனுடைய ஆசீர்வாதம் விருப்பம் என்ன தெரியுமா? என் மகளை திராணிக்கு மிஞ்சி நான் ஆசீர்வதிக்கணும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். திராணிக்கு மிஞ்சி ஆசீர்வதிக்கணும். அவ என்ன கேட்பான்னு தெரியும்? ஒரு நிலத்தை கேட்பா. நான் அவளுக்கு 2 நிலங்களை கொடுப்பேன், மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான. அதாவது சில நேரத்தில் வறட்சியை தந்துட்டு அதுக்கப்புறம், அதாவது நம்ம அந்த தாழ்ந்திருக்கும் போது நம்ம எப்படியாவது வாழ்ந்திருப்பதற்கு ஏதோ ஒன்று நடந்தாலே போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள வந்துடும். ஆனால் தேவன் வைத்திருக்கிற திட்டங்கள் வேறங்க. ஆமென், ஹல்லேலூயா. அதாவது அவர்கிட்ட வேற நிலமே இல்லாததுனால வறட்சியை தரல, எல்லாத்தையும் வச்சுட்டு தான் வறட்சியை தந்திருக்கிறான். ஆமென். எல்லாம் வேற, அதாவது தூதர்கள் உணவு அவரிடத்தில் இருக்கிறது. அப்படி இருந்தும் துன்பத்தை அப்பத்தை அவர் புசிக்க கொடுக்கிறாரா? அவர்கிட்ட வேற ஒண்ணுமே இல்லை. சில வீட்டில் எதுவுமே இருக்காது, பழையது தான் இருக்கும், அது மட்டும் தான் இருக்கும், இதை சாப்பிடு அப்படின்னு. ஆண்டவர் சில நேரத்தில் துன்பத்தின் அப்பத்தை புசிக்க கொடுப்பது அவர்கிட்ட வேற எதுவுமே இல்லாததுனால அல்ல. நீ என்ன செய்யற? அதை வாங்குறியா? அப்பா தானே தராருன்னு சொல்லிட்டு வாங்குறோமா? அதை வாங்கிட்டேன்னா நீ ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. அப்பா தரதை நீ கை நீட்டி வாங்கிட்டேன்னா நீ ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம். உன் வாழ்க்கை துளிர் விட போகிறது என்று அர்த்தம். உன் வாழ்க்கை பிரகாசிக்க போகிறது என்று அர்த்தம். கர்த்தர் இந்த வார்த்தை மூலமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி தேவ சமூகத்திலே தாழ்த்தி, ஆண்டவரே, ஒரு 2 நிமிஷம் முழங்கால் போட முடிந்தவர்கள் முழங்கால் படிக்கிட்டு, அப்பா இந்த அக்சாலை போல என்ன தீர்மானிக்கணுமோ தீர்மானிச்சிருங்க, என்ன தரணும்னு சித்தமா இருக்கோ தந்துருங்க. நான் இன்னும் உம்மை நம்புவேன். 2 நிமிஷம் நீங்க ஜெபம் பண்ணுங்க, முடிச்சிடலாம். இன்னும் உம்மை நம்புவேன். 2 காரியத்தை சொல்லி ஜெபம். 1, என்ன டிசைட் பண்ணணுமோ டிசைட் பண்ணிக்கோங்க. 2, என்ன தந்தாலும் நான் வாங்குறேன்ப்பா. அப்படியே 2 கைகளை உயர்த்தி, சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பன். சொல்லுங்க, நம்புவேன் நம்புவேன். தகப்பனே, காலேபே தன் பிள்ளைக்கு இப்படி செய்வானா? நீங்க காலேபே ஆசீர்வதிச்சவர் ஆண்டவரே, நல்ல தகப்பனீர் ஆண்டவரே. நீங்க எது தந்தாலும் எனக்கு அதுல தீமை இருக்காதுப்பா. நான் எதிர்பாராத நன்மை அது நிமித்தம் இருக்கிறது. நான் எதிர்பாராத நன்மை அது நிமித்தம் இருக்கிறது ஆண்டவரே. ஏதும் இல்லை என்ற கவலை. வறட்சியை தந்துட்டீங்களே, நான் புலம்பலப்பா. ஆனா உங்ககிட்ட இன்னும் நிறைய வயல் நிலம் இருக்குப்பா, இன்னும் நிறைய ஆசீர்வாதம் இருக்கு, நான் நம்புறேன்ப்பா. எனவே நான் உம்மிடத்துல கேட்கிறேன் ஆண்டவரே சொல்லி, அக்சாலை போல புலம்பாம கேளுங்க, முறுமுறுக்காம கேட்கிற அனுபவம் உண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். உடரபா சந்தரா கபதரா பலரா ஏபா மதரா, சொன்னதை செய்திடும் தகப்பனவர், நம்புவே நம்புவே இறுதி வரை, நம்புவே. ஓ ஃபாதர், உடரபா சந்தரலரியம் தரே,
நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இவ்வளவு நேரம் உங்க பிரசன்னத்துக்குள்ள எங்களை வைத்து ஆண்டவர் எங்களோடு நீர் இடைப்பட்ட உம்முடைய மேலான கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், எங்களுக்கு நீர் இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு எதை தந்தாலும் அது எங்களுக்கு தீமையாய் முடியாதப்பா. அதிலே நாங்கள் எதிர்பாராத நன்மையை நீர் வைத்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையினாலே உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தினீர். தொடர்ந்து நாங்கள் எல்லாவற்றிலும் கடைசி மட்டும் உம்மை மாத்திரம் சார்ந்திருக்க எங்களுக்கு கிருபை செய்யும். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆன்லைன் மூலமாய் இந்த கூடுகையில் இணைந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தேவ சமாதான கிருபை ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்வதாக. இந்த கூடுகையினால் ஏற்பட்ட எல்லா கனம், மகிமை, துதி, ஸ்தோத்திரம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.